ஹாய், வெல்கம் பேக். ரிவ்யூ தமிழா. மிஸ்டர் கேடி தச்சு மை நேம். அதாவது என்னுடைய பெயர். ஒரு பக்கம் கரூர் பரபரப்பாக போய் கொண்டிருக்கும் நேரத்தில் இன்னொரு பக்கம் திருவண்ணாமலை, பஞ்சபூதங்களின் ஸ்தலமான திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் அருணாச்சலேஸ்வரர் கோவில். அப்பேற்பட்ட புனிதமான ஒரு ஊரில் இப்பேற்பட்ட கேடுகெட்டு கேவலமான கீழ்த்தரமான ஒரு செயல் நடந்திருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சுரேஷ் ராஜ், சுந்தர் 2 காவலாளிகள் பண்ண கேடுகெட்ட கேவலமான செயல். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். போலீஸ் காவல்துறை நண்பன், அது உண்மை தான், பொய் கிடையாது. இன்னமும் நாங்கள் நம்புகிறோம். பட் அப்பேற்பட்ட போலீஸுங்களே, நல்ல போலீஸ் நம்ம நாட்டில் இருக்கிறப்ப இப்பேற்பட்ட போலீஸில் கேடுகெட்ட கேவலமான செயல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. போலீஸே எங்களுக்கு பாதுகாப்பு. அவங்கள நம்பி தானே நாங்கள் வரோம். நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி தானே நாங்கள் வரோம். பட்டு நீங்களே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் எங்கே சார் போவோம் சொல்லுங்கள்? போலீஸ்லாம் நாங்கள் தெய்வமாக மதிக்கிறோம். இன்னமும் நல்ல போலீஸ்லாம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு, இப்போ இருக்க தான் செய்கிறாங்க. பட் அப்பேற்பட்ட போலீஸ் இருக்கிறப்போ இப்பேற்பட்ட போலீஸ் எப்படி தான் உருவாகிறீங்க என்ன தான் ஒன்றுமே புரியல. ஓகேங்களா? இன்னமும் நாங்கள் எல்லா போலீஸும் குறை சொல்லலை. தப்பு பண்ணுற போலீஸை மட்டும்தான் சொல்லுவேன். பட் இப்போ அவன் போலீஸ் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சாதாரண சராசரியான ஒரு மனிதன், அவ்வளோதான். மனிதன் கூட இல்லை, மானம் கெட்டவன். ஓகேங்களா? விஷயத்துக்கு வருவோம். ஆந்திரா டு திருவண்ணாமலை. ஆந்திராவில் சரக்கு வாகனத்தை எடுத்துகிட்டு வராங்க, லோடு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரப்போ ஏங்க நீங்கள் திருவண்ணாமலை தானே போகிறீங்க, நானும் பாப்பாவும் பொண்ணும் நானும் வரோம், திருவண்ணாமலை சாமி தரிசனம் பண்ணுறோம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. சரிம்மா வாம்மா, நம்ம ரிட்டன் ஆகிறதுல லேட் ஆகும், நைட் ஆகுமான்னு அப்படி சொல்லியிருக்காங்க. சரி நாங்களும் வரேங்கன்னு சொல்லியிருக்காங்க. போகிற வேலை திருவண்ணாமலை சாமி தரிசனம் பண்ண நான் லோடெல்லாம் இறக்கிட்டு ரிட்டனில் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சரக்கு வாகனம் ஓட்டுறவங்க எப்போவுமே அவங்களுக்கான குடும்பத்துக்கான ஒதுக்குற நேரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன ரீசனாக, அவங்க வண்டி எடுத்தாங்கன்னா 10 நாள் 5 நாள் இந்த மாதிரி டெய்லி குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட சின்ன ஒரு சந்தோஷத்தில் இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட்டு காலி பண்ணுறானுங்க இந்த பண்ணாடைங்க. சரிங்களா? சரி, இவங்க லோடு இறக்கிட்டு ரிட்டனில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாமி கும்பிட்டோன்னே இவங்க பிக்கப் எல்லாம் பண்ணி குடும்பத்தோடு ரிட்டனில் வந்துட்டுருக்கேன். ரிட்டனில் வரப்போ ஏந்தல்ன்ற கிராமத்தில் போலீஸ் வழி மறிச்சிருக்காங்க. போலீஸ் சொல்கிற புனிதமான வார்த்தை நான் கெடுக்க விரும்பலை. அந்த 2 பேர் 2 மானங்கட்ட மனிதர் வழி மறிச்சிருக்காங்க. நிப்பாட்டு வண்டியை, பேப்பரை கொடு. ஓகே ஓகே, அந்த யார், இது யார் அப்படி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கான அவர் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இந்த பொண்ணு மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் விசாரிக்கணும்னு. ஐயா, நாங்கள் இந்த மாதிரி எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம், என் பொண்ணு தான் சொல்லி. அதெல்லாம் நீ சொல்லக்கூட, நான் தான் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். நீ ஏன் சொல்கிற, அது நீ சொல்லவே கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு நான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல சுரேஷ் ராஜ் அவர் அவரோட பைக்கில் கூப்பிட்டு போயிருக்கு. இவங்க போலீஸ் தானே, ஒரு நம்பிக்கை, போலீஸ்னாவே நம்பிக்கை தானே, எங்களை பத்திரமா பார்த்துக்குன்ற நம்பிக்கையில் தான் அவர் சரி அப்படின்னு கூட்டும் போயிருக்கார். கூட்டும் போய் கொஞ்சம் தூரம் போயிடுவோன்னு ஒரு ஆள் இல்லாத, நடமாடம் இல்லாத ஒரு புதர், காடு கூட சொல்லலாம். அந்த காட்டில் இந்த மாதிரி இந்த மானங்கட்ட மனிதன் என்ன பண்ணியிருக்கானா, நான் இந்த போலீஸு ஐயோ திருப்பி போலீஸ்னே வருது. சரி, இந்த மானங்கட்டவன் என்ன பண்ணியிருக்கானா, அந்த பொண்ணை பால்ரெடியாக துன்புறுத்தியிருக்கான். சரிங்களா? உடனே இந்த சுரேஷ் சொல்லியிருக்கான், சுந்தரே நீ வா அப்படின்னு இவனும் போயிருக்கான். பின்னாடி போயிருக்கோன்னே இவனும் இந்த மாதிரி பண்ணி, இவர் ஏன் நீங்கள் நினைக்கலாம், உடனே நினைக்கலாம், ஐயோ இவர் இந்த அப்பா போய் தேடி இருக்கலாமே பொண்ணுன்ட்டு. என்ன ரீசன்னா, அங்கே இன்னொரு பெண்மணி நிற்கிறாங்க, அவங்களும் தனியாக விட்டு போக முடியாது நடு ராத்திரியில். சரி, போலீஸ் தானே கூப்பிட்டு போயிருக்கு, அவங்க இட்டுட்டு வந்துடும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இந்த கவர்மெண்ட், இந்த போலீஸுக்கு காப்பாற்றலை. ஓகேங்களா? ஒட்டுமொத்த போலீஸுக்கும் கலங்க ஏற்படுத்தியிருக்காங்க இவங்களாம் மனுஷனே கிடையாது. சரின்ட்டு வரவே இல்லை. அவனுக்கு பாட்டு போயிட்டானே. விடிய கால மணி 4 இருக்கும், கரெக்டாக 4 இருக்கும். அப்போ அந்த பக்கம் போகிற ஒரு பால்காரர் தான் சவுண்டு கேட்டிருக்க, ஏதோ சவுண்டு கேட்குதுன்ட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறப்போ இந்த மாதிரி அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்து என்னமாயிடுச்சு எதுமாயிடுச்சு விசாரிச்சு உடனே அக்கம் பக்கம்லாம் கூடி என்ன பண்ணிங்க 108 அக்கம் கூட்டிட்டாங்க.
108 ஆம்புலன்ஸ் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அரசாங்க மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. உடனே வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து இந்த விஷயம் வந்து பெருசாக நியூஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அந்த பொண்ணு தகவல் வந்து இந்த மாதிரி சொல்லி உடனே நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்களா? நைட் ரோந்து யார் அங்கே நின்னது? நாங்கள் 2 பேர் தான் ஐயா, நாங்கள் தப்பு புத்தி கெட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த நாய்ங்க ஒத்துணுக்குது. சரிங்களா? எவ்வளோ ஒரு கூலாக தப்பும் பண்ணிட்டு ஒத்துக்கிட்டானுங்க. இது வந்து எஸ்பி லெவல் போகவும் ஈவினிங் ஏன் எஸ்பி சுதாகர் சுதாகர் சார் என்ன பண்ணிக்காருன்னா வந்து வந்து சஸ்பெண்ட் பண்ணார். இது எஸ்பி அஸ்ராக்கு போக வந்து இது பண்ணது மிகப்பெரிய தப்பு. நம்ம இது வந்து இவங்க சஸ்பெண்ட் பண்ணது மிகப்பெரிய தப்பு. இவனுங்களை வந்து வேலையை விட்டு தூக்கு சுதாகர்னு சொல்லியிருக்காரு. உடனே எஸ்பி சுதாகர் சார் என்ன பண்ணி வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. ஐஜி சார் சொன்னோன்னே இவங்க வந்து தூக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது தூக்கணும் இல்லாமல் என்ன பண்ணால் ஒரு 4 பிரிவினர்களை வந்து வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க, வழக்கை போட்டிங்க. அவன் எப்படியும் வெளியில் வரதான் போகிறான். ஆஸ் யூஷுவல் வேலைக்கு போக போகிறாங்க, சம்பாதிக்க போகிறாங்க, சடவை தூங்க போகிறாங்க. பயம் இருக்காதுல்ல? பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண்ணு தான் தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க ப்ளீஸ், தயவு செய்து. ஓகேங்களா? மக்களுக்காக தான் கோர்ட்டு, மக்களுக்காக தான் அரசியல், மக்களுக்காக தான் போலீஸ். பட் மக்கள் நியாயத்தை மக்கள் தாங்க பேச முடியும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து அது வந்து ஒத்துக்கிட்ட பிறகு வந்து இவங்களுக்கு என்ன இதுக்கப்புறம் ஏன் இழுத்துட்ருக்கீங்க? அந்த பொண்ணு என்ன அவள் மனசில் என்ன படுதோ அவருக்கு அந்த தண்டனை அவள் கொடுத்துட்டு போட்டா. இன்னும் இவனுக்கு சம்பாதிச்ச சொத்துலாம் மொத்தம் அந்த பொண்ணு பேரில் மாற்றுங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா இன்னொருத்தன் வந்து தயவு செய்து எல்லாத்துக்குமே பயப்படுவான். தண்டனை கடுமையாக இருக்கணும். நம்ம நாட்டில் தண்டனை கடுமையாக இல்லை. அதுவும் வந்து என்ன ரீசன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்திருக்குங்க எல்லாமே வந்து அதுவும் போலீஸ் இப்படியா பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்குமே வந்து ஒரு அசிங்கமான செயல் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இன்னொரு முறை இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.